பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த 2025 நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதனால நிறைய சுத்திகரிப்பு ஜெபம் எல்லாமே நடந்தது. தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் வீட்டில் ஃபாஸ்டிங் போட்டெல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த புதிய ஆண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு விசை கூட நம்மை கொஞ்சம் உயிர்த்து ஆராய்ந்து நம்மை கொஞ்சம் அறிக்கை பண்ணி தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இந்த புதிய வருஷத்துக்குள்ள நுழைய போகிறோம். அதில் எல்லாருமே தேவ வசனத்தை கவனிங்க. பிரைஸ் லார்ட். வார்த்தை தான் நம்ம விடுதலைக்குள்ள நடத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு இந்த வருஷத்துல என்ன வாக்கு தத்துவம் யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா? பிரைஸ் லார்ட். வாசிப்போம். யூதா 23:24 2 வசனத்தை வாசிங்க. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள், வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். போதும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு சுருக்கமாக வேகமாக சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபத்துல நடத்திட்டு பிரைஸ் அதுக்கப்புறமா நம்ம இந்த சர்வீஸ்குள்ள போவோம். பிரைஸ் லார்ட். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஏன் இந்த வசனத்தை வாசிக்க சொன்னா, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஹல்லேலூயா. சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவரே ஞானத்துல சிறந்தவர், ஒருவரே ஞானம் உள்ளவராகிய தேவன் சொல்லி அவருடைய தன்மை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த வருஷம் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி எத்தனை பேர் சொல்ல முடியும், இப்போ இந்த நைட்டு நான் முழு நெக்ஸ்ட் நியூ இயர்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்ல முடியும், கர்த்தர் என்ன மாசற்றவளாக இல்லை மாசற்றவனாக நிறுத்தி வைத்திருக்கிறான்னு சொல்ல முடியுமா? நிறைய மாசு வந்துச்சு, வராமலாம் இல்லை. மாசுனானது ஆக்சுவலா ஆங்கில வேதாகமத்துல ஃபால்ட்டுன்னு வருது. என்ன வருது? ஃபால்ட். நிறைய ஃபால்ட், தப்புங்க, பிழைகள், நிறைய தப்பிதங்கள், நிறைய தூசிகள். நம்ம ஆவிக்குரிய வஸ்திரத்தில் நிறைய என்ன வந்துச்சு? தூசிகள், அழுக்குகள் எல்லாம் வந்துச்சு, மாசு. பிரைஸ் லார்ட். இப்போ நிறைய சுத்திகரிப்பு ஜெபம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கல்ல, எத்தனை பேர் சொல்ல முடியும் இப்போ நான் தேவ சமூகத்தில் மாசற்றவா நிற்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஏன் எல்லாம் அப்படியே இதெல்லாம் இருக்கிறீங்க? நல்லா ஜெபம் பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க. புது வருஷத்துக்குள்ள ஆண்டு புது வாக்குத்தத்தம் கொடுக்கணும், என்னை ஆசீர்வதிக்கணும், பிரைஸ் எனக்கு நன்மை செய்யணும் தானே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, ஒரு விஷயம் நம்ம தியானிச்சு பார்ப்போம். அப்போ மாசற்றவர்களாய் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாராம்? அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நிறுத்த அவர் வல்லவர். அப்போ அந்த வல்லமுள்ள செயல் நமக்குள்ள செயல்பட்டதா என்பதுதான் இப்போ கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். நல்லா கவனிங்க. நம்மளாம் யாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது பாருங்க. நம்ம இந்த வருஷம் ஓடணும், 25 ஓடணுமா? ஓடி வந்திருக்கிறோம், லாஸ்ட் எண்டில் நிற்கிறோம். அப்போ இங்கே சொல்லப்படுது, ஆனால் நம்ம இப்போ ஒன்று யோசிக்கணும், நான் ஓடினது வீணா போகலை. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஓடி வந்த ஓட்டம் வீண் இல்லை, பிரயோஜனமாக தான் ஓடி இருக்கிறேன். ஸோ வீணாக நான் ஓடினதும், நான் வீணாக பிரயாசப்பட்டதும் வீணாக ஓடினதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. அந்த இடத்துல சொல்லப்படுது, நம்ம மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாக தேவனுடைய சன்னிதானத்தில் நிறுத்த அவர் வல்லவர், இல்லையா? அப்போ நம்முடைய கர்த்தர் சொல்றாரு, வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாகும்படிக்கு என்ன பண்ணுமா? ஜீவ வசனத்தை. எல்லாரும் வசனத்தை பிடிச்சிக்கிட்டோமா? வாரம் வசனம் கேட்டோம். பைபிள் படிக்கும் போது வார்த்தை, இதுல வேற என்னது? யூடியூப்ல தேவனுடைய வார்த்தை, நிறைய வார்த்தை, அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டோம். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சில வசனத்துக்கு சாட்சியா வாழ்ந்தோம். ஆமாவா இல்லையா? கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. சில வசனத்துக்கு சாட்சியா வாழ்ந்தோமா? சரி, ஜீவ வசனத்தை சுடர்களை போல பிடித்து கொண்டு இந்த உலகத்துல பிரகாசிக்கிற நீங்கள். நம்ம எங்கதான் வாழ்றோம்னு கேட்டா, கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் தான் வாழ்றோம். ஹல்லேலூயா. நம்ம சுற்றி எல்லாம் நல்லவங்க தானா? நம்ம நேரா போகணும்னு நினைச்சா அவங்க எப்படி நடத்துறாங்க? கோணலா போறது வழி சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஸோ கோணலும் எல்லாம் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவுல நம்ம எப்படி வாழணுமா? கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள் ஆகும்படி. இந்த இடத்துல வருதா? மாசற்ற பிள்ளைகள். ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நமக்கு நல்லா இல்லை, சூழ்நிலைகள்லாம் நல்லா இல்லை, எல்லாம் எப்படிதான் இருக்குது? எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? எல்லாம் கோணலும் மாறுபாடுமான இப்படிப்பட்ட சந்ததி, இப்படிப்பட்ட குடும்பம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இதன் மத்தியில் தான் வாழ்றோம். ஆனா இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி வாழணும்னா, மாசற்றவர்களாக கபட. நான் மாசை மட்டும் பிடிச்சிக்கிறேன்,
ஏன்னா மாசற்றவர்களா நம்ம கர்த்தர் நிறுத்த வல்லவர். அந்த வார்த்தை தான் இந்த வருஷத்தோட வாக்கு தத்தத்தை பிரைசலால் நமக்கு அது சரிப்பட்டு வந்ததா, அந்த வாக்குத்தன்படி வாழ்ந்துட்டோமா, பிரைசலால் அந்த வல்லவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த வல்லமையான காரியத்தை செய்தாரான்றதை யோசித்து ஆராய்ந்து அதுக்கு ஒப்பு கொடுத்து புது வருஷத்துக்குள்ள கடந்து போறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம அப்படி வாழணும்னா கபடற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் இருக்கும்படிக்கு என்ன செய்யணுமானா, அடுத்த வசனம், எல்லாவற்றையும் பிரைசல் என்ன பண்ணணுமா, நம்ம எப்படி செய்யணுமா, முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம மாசற்றவர்களாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கட்டளை இங்க சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாவற்றையும் எப்படி செய்யணுமா, முறுமுறுப்பு இல்லாம தர்க்கிப்பில்லாம. கொஞ்சம் அப்படி ரிவர்ஸ்ல போங்க. ஜான் 1 இருந்து பிரைஸ்லாட் இன்னைக்கு என்ன தேதி, டிசம்பர் 31 வரைக்கும் நீங்க நிறைய பாதையில போயிருப்பீங்க, நிறைய காரியங்கள் செய்திருப்போம், நிறைய செய்திருப்போம். சரி, ஆண்டவருக்காகவே செய்திருப்போம், சில குடும்பத்துக்காக செய்திருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனா அதுல நான் ஏற்கனவே இதை சுத்திகரிப்பு ஜெபத்துல கொஞ்சம் எடுத்தேன். அல்லேலூயா, கவனிங்க. அதுல எல்லாத்துலயுமே நம்ம செஞ்சோம், ஆனா முறுமுறுப்பு இல்லாம செஞ்சோமா? அல்லேலூயா. முறுமுறுத்தோம்ல, முறுமுறுப்பு, தர்க்கிப்பு, ஆர்கியூமெண்ட். ஏன் செய்யணும், ஏன் பண்ணணும், நான் தானே உனக்கு, இப்படிலாம் கேட்டோமா இல்லையா? ஆமா அப்படின்ற ஒரு கை தூக்குங்க பார்க்கலாம். என் கூட கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் செய்தேன், ஆண்டவருக்காக செஞ்சேன், ஆனா என்ன பண்ணிட்டே செஞ்சேன், முறுமுறுத்துக்கிட்டே செஞ்சேன். பிரைஸ் தி லார்ட். ஊழியம் கூட, ஆமா இந்த பாஸ்டர் வர வேலையே இல்லை, எங்க பொசிஷன்ல தான் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யார் மேலாம் கோவம், சில ஆட்கள் ஆண்டவர் மேலேயும் கோவம். இவர் என்னதான் பண்றாரோ, பிரைஸ் தி லார்ட், ஏமாந்தா மேல மேல லோட ஏத்துறாரு. நானும் பேசின ஆள் தான், இப்ப பேசல, முன்னாடிலாம் பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. இப்பெல்லாம் கொஞ்சம் அமைதியில தான் உட்காருது ஒரு சமூகத்துல. என்னப்பா சொல்ல விரும்புறீங்க, என்னப்பா நடத்த விரும்புறீங்க, என்ன சுத்திகரிக்க விரும்புறீங்க, என்ன மாற்ற விரும்புறீங்க. சிலதான் அப்பப்ப தடுமாறுதான், என்ன பண்றது, கொஞ்சம் சிறப்படுத்துங்க. இப்போ ஆனா கொஞ்சம் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நானும் கேட்பேன், அவர் பாப்பாரு யார் ஏமாந்தது பார்த்தா அது மேலேயே தான் என்ன பண்றாரு, லோடு மேல லோடா ஏத்துறாரு. இப்படிலாம் யாரையும் முறுமுறுத்தது உண்டு? சொல்லுங்க, நீங்களா ரொம்ப நல்லவங்க மாதிரியும் நான் தான் அப்படி பேசின மாதிரியும் சொல்லியிருக்கமா? பாடுகள் மத்தியில, உபத்திரங்கள் மத்தியில, அடுத்தடுத்த கஷ்டங்கள் வரும்போது நம்ம நிறைய நேரம் யாரையும் முறுமுறுத்திருக்கிறோம், ஆண்டவரே முறுமுறுத்திருக்கிறோம், கர்த்தருடைய செயல்களை முறுமுறுத்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பத்தார அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில கடமைகளை நம்ம செய்யும் போது நம்ம முறுமுறுத்துக்கிட்டே செய்திருக்கிறோம். நிறைய நேரம் ஊழியங்களை சொல்லுங்க முறுமுறுத்துட்டே. ஆமா, நான் எங்களுக்கெல்லாம் இதான் ஊழியமா, நாங்க இப்படிதான் இருக்கணுமா? அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எங்கெங்கெல்லாம் முறுமுறுத்தோம். சில ஆட்கள் முறுமுறுத்து காணாமே போயிட்டாங்க, சில ஆட்கள் முறுமுறுத்துனே செய்துதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. செய்துட்டு இருக்கிறவங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். அல்லேலூயா. சில ஆட்கள் முறுமுறுத்து தர்க்கம் பண்ணி கொண்டு பிரைஸ் தி லார்ட் எல்லையை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா ஒரு சிலர் ஏதோ தர்க்கம் பண்ணிக்கிட்டா, ஏதாவது முறுமுறுத்துக்கிட்டா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நல்லது. ஆனாலும் நீங்கள் மாசற்றவர்களாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முறுமுறுப்பும் அந்த தர்க்கிப்பும் கூட என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க வேலை செய்யற இடத்துல எத்தனை பேர் முறுமுறுத்துட்டே வேலை பார்க்குறீங்க? ஆசீர்வாதம் இருக்காது. முறுமுறுத்துட்டே செய்தனா இருக்காது. அப்போ ஒவ்வொரு முறை நம்ம முறுமுறுக்கும் போதும், இல்ல ஒவ்வொரு முறையும் சில காரியங்களை நம்ம ஆர்கியூ பண்ணும் போதும், தர்க்கம் பண்ணா அவங்க பண்ணிட்டு போட்டோம், அவங்க தேவையெல்லாம் பேசினா பேசிட்டு போட்டோம். நம்ம முறுமுறுக்கிறதுக்கு ஏதுவும் அவங்க சில காரியங்கள் நடந்து கொண்டாலும் பரவாயில்ல, நடந்து கொள்ளட்டும். பிரைஸ் தி லார்ட். நாம் கர்த்தருக்கு முன்பாக அமைதலோடு பொறுமையோடு நாம் செய்ய வேண்டியதை, கர்த்தர் நமக்கு அருளின காரியங்களை நம்ம செய்து முடிக்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு முறுமுறுப்பாங்க. அல்லேலூயா. மனைவி பாருங்க, புருஷனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறது, புருஷன் மனைவிக்கு விரோதமா முறுமுறுக்கிறது. இந்த மூஞ்சிக்கெல்லாம் நான் செய்யணுமா? அல்லேலூயா. இப்படிலாம் நிறைய வெளியில சொல்லனாலும் எங்க வருது சொல்லுங்க, எங்க வந்துச்சு? மனசுக்குள்ள வந்தது. இவன் கொடுக்குற சம்பளத்துக்கு இவ்வளவு வேலை பார்க்கணுமா, இதெல்லாம் சகிச்சுட்டு போகணுமா அப்படின்னா என்ன வந்துச்சு? இன்னைக்கு தயவுசெய்து நான் சொல்றேன், தேவ சமூகத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா பிரைஸ் தி லார்ட் இதை நீங்க அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுங்க. அடுத்த வருஷத்துல நீங்க எந்த பாதையில் நடத்தினாலும் ஆண்டவரே, முறுமுறுப்பு இல்லாமல், எந்த ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணாம, தர்க்கிக்காமல் நான் இந்த கடமைகளை செய்ய, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்ய, எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை கவனிக்க, எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கடமைகளை நான் நிறைவேற்ற, வேலை ஸ்தலத்துல அப்படி இருக்க, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க முறுமுறுப்பு இல்லாம செய்து முடிச்சிடணும். அப்படி இருக்க எனக்கு என்ன பண்ணுங்க, கிருபை கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம், எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. கர்த்தர் சபை பார்த்து சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட், நீங்க மாசத்துல நிறுத்தணும் நான் பார்த்தேன், ஆனா நிறைய பேரோட வஸ்திரத்துல என்ன வந்துச்சு, அழுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. சகரியால பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாரும் நல்லா தெரியும், பிரதான ஆசாரியனாகிய யார், யோசுவா. பிரைஸ் தி லார்ட். எடுங்க சகரியால 2வது அதிகாரத்தோட கடைசி வசனத்தை வாசிங்க. மாம்சமான சகலமான
பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். நல்ல கவனிங்க, இங்க என்ன சொல்லப்பட்டு பாருங்க, மாம்சமான சகலமான பேர்களே கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருங்க, எப்படி இருங்க, மௌனமா இருங்க. சரியா? அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். சரி, இதை கர்த்தர் சொல்லிட்டார், விளம்பிட்டார். அவர் என்ன பண்றாரு, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரா, கர்த்தர் எழுந்தார்னா என்ன நடக்கும்னா, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. பைபிள்ல நிறைய வசனம் இருக்குது. தேவன் எழுந்தருளினால் என்ன நடக்கும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவாங்க. சரி, தமது வாசலை எழுந்தரலாம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னா, மாம்சமான, நம்மள மாம்சமானவங்களா இல்லையா? மாம்சமான எல்லாரும் என்ன பண்ணுமா, கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமா, மௌனமா இருக்கணுமா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மௌனமா இருக்கணுமா. அன்னைக்கு திங்கக்கிழமை இங்க இது நடந்துச்சு, சுத்திகரிப்பு ஜெபம். அப்ப அந்த ஜெபத்துல கர்த்தர் என்ன பண்ணாரு, எங்களோட நல்லா பேச, அது கொஞ்சம் நல்ல நுணுக்கமா, பெண்கள் நிறைய பெண்கள் தான் இருந்தனால பெண்கள் போற பாதைகள் இதெல்லாம் நிறைய என்ன பண்ணோம் சொல்லி அதை தியானிச்சோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜென்ரலா நான் சொல்றேன், பிரைஸ் நம்ம எப்படி இருக்கணுமா, மௌனமா இருக்கணுமா. அப்படி இருக்கணுமா, மௌனமா இருக்கணும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதாவது எப்படின்னா, மௌனமா இருந்து 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 பொறுமையா இருந்து இருந்து ஒரு டைம்ல என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு அந்த வாயை மூடவே முடிய மாட்டேது. அந்த காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு, புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த கர்த்தர் சொல்ல, அதை செய்யாத. அடுத்த வருஷத்துல என்ன பண்ணாதீங்க. அப்படிப்பட்டவங்க என்ன மாதிரி ஆட்கள்லாம் இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. அடுத்த வருஷத்துல என்ன பண்ண மாட்டேன் நானு, அதனால என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், பொறுமையா இருப்பேன், மௌனமா இருப்பேன். ஏன்னா கர்த்தர் எனக்கா எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. தேவன் எழுந்தருளுவார். சரி, இப்படி சொல்லிட்டு பாருங்க, அடுத்த வசனத்துல அவர் எங்க கொண்டு போறாருன்னா, யாரை காண்பித்தார் என்று சொன்னால், வாசிமா. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். இப்ப கொண்டு போய் யாரை காட்டுறாரு, நல்லா கவனிங்க. மௌனமா இருங்கன்னு சொல்லிட்டு, கர்த்தர் எழுந்தருளுவார்னு சொல்லிட்டு நேரம் கொண்டு போய் யாரை காமிக்கிறார்னா, பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை கர்த்தர் காண்பிக்கிறார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். ஏங்க சாத்தான் நிக்கிறான்? எப்பவுமே நம்ம தாவீது பாடுவார், என் வலது பரிசத்துல யாரை நிறுத்தி வச்சிருக்கிறேன், கர்த்தரின் வலது பரிசத்தை நிறுத்தி வச்சிருக்கிறேன், அதனால நான் என்ன பண்ணுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. ஆனா இங்க யார் நிக்கிறா, யார் நிக்கிறா? நான் திரும்ப சொல்றேன், வாயை திறந்து புலம்புறவங்களை விட மனசுக்குள்ளேயே புலம்புறாங்க பாருங்க. நிறைய பேரு மனசுக்குள்ளேயே முறுமுறுக்கிறாங்க பாருங்க. மனசுக்குள்ள தர்க்கம் எல்லாம் செய்யணுமா, இப்படியா. சில ஆட்கள் வாயில புலம்புவாங்க, ஆனா செய்கையில செய்திருவாங்க. சில ஆட்கள் பாத்தீங்கன்னா வெளியில செய்வாங்க, ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமா முறுமுறுப்பாங்க. பயங்கர வெறுப்பு ஆத்திரமும் உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றேன், இப்படி 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 நம்ம இருந்தோம்னா என்ன நடக்கும்னா, நம்ம பக்கத்துல யார் வருவானா, சாத்தான் வருவான். யார் வருவா? சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்யும்படி அவனுடைய வலது பக்கத்துல என்ன பண்ணானா, நின்றானா. இன்னைக்கு தயவுசெய்து நான் சொல்றேன், நீங்க எல்லாரோட பக்கத்துல நியூ இயர் போறீங்க, உள்ள போறீங்க, எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். எல்லா பிள்ளைங்களும் கவனிங்க, நியூ இயர்க்குள்ள போகும்போது உங்க பக்கத்துல ஆண்டவர் நிக்கணும். ஹல்லேலூயா. நம்மளோட பக்கத்துல யார் நிக்க கூடாது, சாத்தான் விரோதம் செய்யும்படி, நமக்கு விரோதம் செய்யும்படி அவன் நிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். நல்ல கவனிங்க, இவன் அக்கினியிலிருந்து தப்பிக்கப்பட்ட கொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல கவனிங்க, நம்ம எப்போ முறுமுறுக்கிறோம், எப்போ நம்ம தர்க்கம் பண்றோம்னு கேட்டா, நமக்கு எல்லாம் நல்லா இருக்கும் போது இல்ல, எல்லாம் நல்லா போகும்போது, எல்லாரும் நல்லா இருக்கும் போதெல்லாம் கிடையாது. சரி, அவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணா பரவாயில்ல, ஆனா அக்கினி போல நமக்கு விரோதமா எழும்புது. சில சூழ்நிலைகள், சில மனுஷர்கள், சில காரியங்கள் நம்ம பலனுக்கு மிஞ்சி அக்கினி போல எழும்பும் போது, பிரைஸ் தி லார்ட், நம்ம என்ன பண்ணிடுறோம் சொல்லுங்க, தப்பிச்சு வந்துடுறோம். அக்கினிக்கு தப்பின கொல்லிதான். பிரதான ஆசாரியன் யாரு? யோசுவா. இவன் யார்? கர்த்தரே சாட்சி சொல்றாரு, இவன் அக்கினிக்கு தப்பின கொல்லி. ஆனா இவனோட வஸ்திரத்துல அழுக்கு இருக்குது. ஆனா வஸ்திரத்துல என்ன இருக்கு? அதுதான் நம்ம அங்க வாசித்தோம். எதுல வாசித்தோம்? யூதால, மாமிசத்தினால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். ஹல்லேலூயா, சோத்திரம். அப்ப மாம்சத்தினால் கரைப்பட்ட வஸ்திரம் நமக்கு இருந்தால் நம்ம மாசுள்ளவர்களா இருப்போம். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல, ஆவிக்குரிய காரியத்துல 100% நம்ம ஜெயம் எடுக்கணும். எத்தனை பர்சன்டேஜ்? சில பாதையில போறோம். இப்ப நான் கூட சொல்றேன், புது வருஷத்துல நான் சொல்ற பிளெஸிங், ஆசீர்வாதம் கர்த்தர் நடத்துவார். போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா இருக்கும், நிறைய காரியம் நீங்க மேற்கொள்வீங்க. ஆனாலும் சில அக்கினியின் பாதைகள் வரும், நீங்க முறுமுறுக்கக்கூடிய பாதைகள் வரும், நீங்க தர்க்கம் பண்ணி ஆக வேண்டிய சில கட்டங்கள் வரும். தயவு செய்து இந்த இயர் எண்ட் சர்வீஸை மனசுல வச்சுக்கோங்க. நானு பிரைஸ் தி லார்ட், என்னுடைய வலது பரிசத்துல எனக்கு விரோதம் செய்யும்படி சாத்தானுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். மாறாக என் பக்கத்துல யார் தான் நிக்கணும்?
என் ஆண்டவர் எனக்காக நன்மை செய்யும்படி, என்னை பாதுகாக்கும்படி என் பக்கத்துல என் பட்சத்துல ஆண்டவர் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் இருக்கணும்னு நினைச்சா பிரைஸ் தி லார்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, அக்கினி போன்ற பாதையில போனாலும் பிரைஸ் தி லார்ட் மௌனமா அல்லேலூயா. எந்த ஆண்டவரே நடந்ததெல்லாம் நன்மைக்குப்பா, நீ நடத்தி கொண்டு பாரு, இந்த பாதெல்லாம் நன்மைக்குப்பா, எல்லாம் நியாயம்தான்ப்பா, அல்லேலூயா அப்படின்னு நம்ம சொல்லணும். அவர் சகோதரனுக்கு ஜெபம் பண்ண போகும்போது அவர் சொன்னார், அவரோட கஷ்டங்கள்லாம் சொன்னார். நிறையா பாவமா இருந்துச்சு, நிறையா அவருடைய என்னென்ன கஷ்டம் எல்லாம் சொல்லும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அது நமக்கு வயசாகுது, கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம், நம்ம அவரை சந்திக்கணும். அதனால நம்ம பண்ணதுக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, சரியா எல்லாம் நீதி சரி கட்டிட்டு தான் நம்மள கொண்டு போவாரு. நம்மளும் கொஞ்சம் அப்படின்னு இல்லை, ஆமாம்மா நம்ம நிறையவே பண்ணியிருக்கிறோம் அப்படி சொன்னார். அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமாம்மா நம்மளாம் கொஞ்சமா பண்ணோம், எவ்வளவோ பண்ணியிருக்கிறோம், அதனால இந்த வேதனைலாம் பரவாயில்லன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல மகிழ்ச்சியா ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, நான் இன்னும் தப்பு செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் ஆண்டவர் செய்யறாரு, அல்லது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் பிரச்சனை அப்படின்னு நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம். நானும் சரியா உணராத நாட்களை கேட்டிருக்கிறேன், ஆனா இப்ப நான் கேட்கவே மாட்டேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? பிரைஸ் தி லார்ட். நான் மௌனமா இருப்பேன், நான் அமைதியா இருப்பேன், என் உள்ளத்துல கூட என்ன பண்ண மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் மேல நிறைய பேருக்கு முறுமுறுப்பு இருக்குதுன்னு கர்த்தர் பேசுறாங்க. மற்றவங்க மேல என்ன இருக்கு? முறுமுறுப்பு. ஆண்டவர் மேல முறுமுறுப்பு. சகிச்சுட்டு போறோம், பொறுத்துட்டு போறோம், செய்யறோம், ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? இன்னும் முறுமுறுப்பு. இன்னும் யார் மேலாம் கசப்பு இருக்கு, இன்னும் யார் மேலாம் பகமை இருக்கு, இன்னும் யாரோடலாம் மனசார ஒத்து போக முடியல, ஏதோ ஒரு காரியங்கள் உங்களை போட்டுலாம் பண்ணிட்டு வாட்டிட்டு இருக்குதே யார் மேலேயோ. அப்படி இருந்தா தயவு செய்து சொல்றேன், யார் மேலேயும் உங்களுக்கு கசப்போ வெறுப்போ முறுமுறுப்போ, தேவன் மேல முறுமுறுப்போ பிரைஸ் இல்லைன்னா உள்ளுக்குள்ள சில தர்க்கமான கேள்விகளோ எழும்புச்சுன்னா இன்னைக்கு தேவ சமூகத்தை சொல்லுங்க, பிரைஸ் என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் சாத்தானை உன்னை கடிந்து கொள்வாராக. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அன்பு வைக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்ப சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு சாத்தானை நோக்கி, ஏன்னா அவன் விரோதம் செய்யற பக்கத்துல நிக்கிறான், ஆனா கர்த்தர் சொல்றாரு உன்னை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. பிரைஸ் தி லார்ட். எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை, சாத்தானை உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். ஒரு நிமிஷம், அதுக்கு முந்தின வசனம் கடைசியில வாசிங்க. முந்தின வசனம் கடைசி. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். நல்ல கவனிங்க, யோசுவா சாதாரண ஆள் இல்ல. யாருக்கு முன்னாடி நிக்கிறான்? இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்களாம் சாதாரண ஆட்கள் இல்ல. நீங்க கடந்து வந்த பாதையெல்லாம் கடந்து வந்து இவ்வளவு தூரம் விசுவாசம் நிக்கிறீங்க, பிரைஸ்ல ஆண்டவருக்காக தான் நிக்கிறீங்க. கடந்து வந்த பாதெல்லாம் சும்மா கிடையாது. அக்கினிலாம் தப்பிச்சு நிறைய பேர் இங்க கொள்ளைகள் உட்கார்ந்துருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனாலும் வஸ்திரத்தை ஏங்கியோ ஒரு இடத்துல கரை இருக்குது. அல்லேலூயா. அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா யாருக்கு முன்னாடி நின்னான்? தூதனுக்கு முன்னாடி நின்னான். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, இவன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை, அடுத்த வசனத்துக்கு போங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். கரெக்ட். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பாரு, உனக்கு என்ன பண்ணிட்டேன், உன்னுடைய அழுக்கு வஸ்திரத்தை நானே களைஞ்சிட்டு உனக்கு என்ன வஸ்திரத்தை கொடுத்துட்டேன்? சிறந்த வஸ்திரம். இன்னைக்கு எல்லாரும் நியூ இயர்க்குள்ள போகும்போது சிறந்த வஸ்திரத்தோட போகணும். ஆவிக்குரிய வஸ்திரம். நீங்க எல்லாம் நிறைய பேர் புதுசெல்லாம் போட்டு வந்திருக்கிறீங்க. சிலர்லாம் அப்படியே ஒயிட்ல அழகா வந்திருக்கிறீங்க. ஒரு சிலர்லாம் நல்ல சாரீஸ் எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கிறீங்க, ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கிறீங்க. இந்த ட்ரெஸ் ஆண்டவர் பார்க்க போறது இல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ். உங்களை ஆவிக்குரிய வஸ்திரத்தை கர்த்தர் பார்க்க போறாரு. நீங்க எத்தனை பேர் வெள்ளை வெள்ளையில ஆவிக்குரிய வஸ்திரம், சிறந்த வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு நியூ இயர்க்குள்ள நுழைய போறீங்க? அப்படி என்றால் நம்முடைய அக்கிரமம் நீக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என்ன அக்கிரமம்? வாயில பேசின அக்கிரமம், மனசுல நினைச்ச அக்கிரமம், முறுமுறுத்த அக்கிரமம், தர்க்கம் பண்ண, எங்கெங்கெல்லாம் போய் தேவையில்லாம ஆர்கியூ பண்ணி பிரைஸ்ல அது சண்டை கொஞ்சம் இருந்ததை பெருசாக்கின இடங்கள். அல்லேலூயா. சகிச்சு போக முடியல, பொறுத்து போக முடியல, விட்டு கொடுக்க முடியல, இறங்கி போக முடியல. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குமானால், இன்றைக்கு மற்றவர்கள் மேல ஒரு முறுமுறுப்பு இருக்குமானால், குடும்ப நபர்கள் மேல அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால், தயவு செய்து ஆண்டோட பிள்ளைகளே அன்பா கேட்டுக்கொள்றேன், இந்த அக்கிரமத்தோட புதிய ஆண்டுக்குள் நுழையாதீங்க. ஏன்னா நீங்க அக்கினிக்கெல்லாம் தப்பின கொள்ளிகள் தான், நீங்க நிறைய சோதனை எல்லாம் சகிச்சு வந்தவங்க தான். ஆனாலும் உங்க வஸ்திரத்துல ஒரு அழுக்க பார்த்தா சாத்தான் விரோதம் செய்யும்படி உங்களோட வலது பார்சத்து நிற்பான். அல்லேலூயா. அவன் அந்த எண்ணத்தோடயே நியூ இயர்ல உங்க கூட வருவான். இன்னைக்கு சொல்லுங்க, என்னுடைய அக்கிரமங்கள் நீங்க பிரைஸ்ல கர்த்தர் உங்களுக்கு ஞாபகம் மூட்டுவார். இப்ப ஞாபகம் மூட்டுவார். எங்கெங்கெல்லாம் யார் மேலாம் இன்னும் மனஸ்தாபம், யார் மேலாம் மனசுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு இருக்குது, யார் மேலாம் உங்களுக்கு எல்லாம் கசப்பு இருக்குது, யாருக்கெல்லாம் முறுமுறுத்துட்டே நீங்க செய்றீங்க, பிரைஸ்ல உங்க ஊழியத்தை எந்த அளவுக்கு உண்மையா செய்தீங்க, எல்லாத்தையுமே கர்த்தர் பார்க்கிறார். உங்க வேலை ஸ்தலத்துல எப்படி இருக்கிறீங்க, இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார்.
ஒருவருக்கு நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க? ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு அக்கிரமமாய் காணப்படுகிறது. நம்முடைய வஸ்திரத்தை ஒரு அழுக்காக காணப்படுகிறது. இதை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரா? நமக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார். சரி, இப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க, ஏன் முறுமுறுப்பு வருது? ஏன் வருது முறுமுறுப்பு? ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில காரியங்கள் நம்ம தியானிச்சு முடிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை எடுங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு நிமிஷமா. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார். அந்த முறையிட்டு கொண்டிருந்தார்கள் இந்த வசனத்தை ஆங்கில வேதாகமத்துல பார்க்கும்போது அந்த முறையிடுதல் அப்படின்றதுக்கு பதிலா அங்க என்ன இருக்க? கம்ப்ளைனிங். என்னது? மற்றவங்களை பத்தி போய் என்ன பண்றது? கம்ப்ளைண்ட் பண்றது. இன்னொரு இடத்துல இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போடுறது கிரம்பிளிங். கிரம்பிளிங்னா முறுமுறுக்கிறது. உட்கார்ந்து என்ன பண்றது? முறுமுறுத்துட்டே இருக்கிறது மனசுக்குள்ள. ஹல்லேலூயா. முறுமுறுத்துட்டே செய்யுது. இந்த வீட்டுக்குள்ள வேலை செய்யணுமா? இவங்க கொடுக்குற சம்பளத்துக்குள்ள வேலை செய்யணுமா? காலங்கத்தால ஏந்திரிக்கணுமா? ஹல்லேலூயா. இவங்க சொல்றதுக்கெல்லாம் நான் ஆடணுமா? இப்படிலாம் நிறைய ஆடுறோம், பாடுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா மனசுக்குள்ள ஒரு முறுமுறுப்போட செய்யறோம். இன்னைக்கு சொல்லிடுங்க, கர்த்தர் சொல்ல, நீ அக்கினிக்கெல்லாம் தப்புற. ஆனா பாருங்களேன், இந்த தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கும் போது இது அப்படியே இருக்கட்டும். இது அங்க பாத்தீங்கன்னா இந்த 3 புருஷர்கள் யாரு? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர்கள் அந்த அக்கினிக்குள்ள தூக்கி அவர்களை கட்டி உள்ள போடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். போடும்போது அவங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஆண்டவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல். ஆனா அந்த இடத்துல விடுவிக்கவே இல்லை. அக்கினிக்குள்ள போட்டாங்க. சரியா? அந்த போடும்போது கூட அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன சவாலா சொன்னோம், விடுவிப்பார் அப்படின்னு சொன்னோமே, விடுவிக்கலையே, ஆண்டு உள்ள போட வச்சுட்டாரே. ஏன்னா போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும், 4வது ஆளா தேவசாயில் உள்ள ஒருத்தர் உள்ள வந்தாருன்றது அப்புறம் தான் தெரியும். ஆனா உள்ள போற வரைக்கும் ஒருவேளை என்ன வந்திருக்கலாம்? மனசுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? சொல்லுங்க. முறுமுறுப்பு வந்திருக்கலாமா இல்லையா? இன்னும் ஆண்டு இப்படி விட்டாரு. ஹல்லேலூயா. ஆனா உள்ள போனவங்க தெரிஞ்சது, அக்கினி என்ன பண்ணல? அவங்க மேல பேலன்ஸ் செய்யவில்லை. ஹல்லேலூயா. அவங்களோட வஸ்திரங்கள் கொஞ்சம் கூட என்ன பண்ணல? அக்கினியுடைய மனம் கூட வரலையாங்க. அக்னி மனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க போட்டு இந்த வஸ்திரம் என்ன பண்ணல? அழுக்காகல. ஒரு கறி நெருப்பு பத்தி எரியுதுன்னா அதாவது என்ன வரும்? புகை வரும். அந்த புகை நம்ம மேல பட்டா என்ன ஆகும்? ட்ரெஸ்ஸு. அதான் நான் சொல்றேன், நம்ம ஒரு நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்தாலே என்ன பண்றோம்? சேரெல்லாம் தொடச்சிட்டு உட்காடுறோம். ஒரு இடத்துல சாயணும்னா யோசிக்கிறோம். உண்டா? நல்ல ஒரு புது ட்ரெஸ், நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ்லாம் போட்டா. ஆனா நம்ம ஆவிக்கிற வஸ்திரம் இவ்வளவு விலையேற பெற்றது. எங்கனாலும் சாஞ்சிக்கிறோம், எங்கனாலும் பேசிக்கிறோம், என்னனாலும் பண்ணிக்கிறோம். அல்லேலூயா. எதனாலும் துப்பிக்கிறோம் மேலேயே. பிரைஸ். இன்னைக்கு நிறைய பேருடைய வஸ்திரங்கள் பார்த்தீங்கன்னா அலங்கோலமா இருக்கு. அல்லேலூயா. அலங்கோலம், இஷ்டம் போல வாழ்ந்துட்டோம். ஆனாலும் கர்த்தர் திரும்ப சொல்லுகிறார், நான் சாத்தானை கடிந்து கொள்வேன். ஆனா உன் அக்கிரமத்தை குறிச்சு மனஸ்தாபப்படு. இந்த புது வருஷத்துக்குள்ள நுழையும் போது சொல்லிடு, சாத்தான் என் பக்கம் வேணாண்டவரே, அவன் விரோதம் என் பக்கம் வர வேணாண்டவரே, நீங்க என் பக்கத்துல இருந்தா போதும். இப்ப எனக்கு ஒரு சிறந்த வஸ்திரத்தை உடுத்திருங்க. என் அக்கிரம் என்னை விட்டு நீங்கட்டும். என் வாயை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் இருதயத்தின் மனதின் யோசனைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 3 புருஷர்களும் அங்க உள்ள போன உடனே அவங்க ஜீவனை பணைய வச்சாங்க. செத்தாலும் பரவாயில்ல, நாங்க இந்த பொருட்களை என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம். ஆண்டவரை சேவிக்கிற அவர் ஒருவரையே சேவித்து பணிவோம். அல்லேலூயா. அப்படின்னு அவங்க இருந்ததுனால பிரைஸ் தி லார்ட். அக்கினியின் மனம் கூட அவங்களை என்ன பண்ண முடியா? அக்கினி அவங்களை சேதப்படுத்தவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தலைப்பாகை முடி கருகவில்லை. பிரைஸ். அவங்களுடைய சால்வை சேதமடையவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சோ ஒரு சேதமும் இல்லாமல் அந்த அக்கினிக்குள்ள போன ஒரு என்ன சொல்ற, ஒரு அடையாளமே இல்லாம சூப்பரா வெளியே வராங்க. ஹல்லேலூயா. பிரைஸ். அப்ப அவங்க வஸ்திரம் எப்படி இருந்தது? பத்திரமா இருந்தது. நீங்க நான் சொல்றேன், பிரைஸ் வரப்போற வருஷம் நீங்க என்னென்ன மாதிரி சூழ்நிலைகளை போனாலும் உங்களை காத்துக்கொள்ளுங்க. நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ். அடுத்த வருஷத்துல பிசாசு நமக்கு சோத்திரம் அவன் என்ன பண்ணக்கூடாது? விரோதம் செய்யும்படி நம்ம பக்கம் அவன் உரிமையா வந்து நிக்க இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில விரோதம் செய்வதற்கு சாத்தான் தைரியமா பக்கத்துல வந்து நிக்கிறான். நீங்க தூதருக்கு முன்னாடி நின்னாலும் சரி, ஜெபித்து கொண்டு இருந்தாலும் சரி, சபைக்குள்ள இருந்தாலும் சரி, நீங்க நல்லா பாட்டு பாடி கொண்டு இருந்தாலும் சரி, நல்லா ஜெபம் பண்ணி நைட்டு படுத்தாலும் சரி, வரானே சத்தான் வரானே. ஏன் வரான் சொல்லுங்க பார்க்கலாம். ரீசன் என்ன? நம்ம வஸ்திரத்துல என்ன இருக்கு? சொல்லுங்க. வஸ்திரத்துல என்ன இருக்கு? அழுக்கு. ஆவிக்குரிய வஸ்திரத்துல அழுக்கு. நம்முடைய ஜீவத்துல அக்கிரமம். நம்ம முறுமுறுத்தோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம நிறைய காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமா செய்தோம், பேசணும், நினைச்சோம். அதனாலதான். அல்லேலூயா. சோத்திரம். அதனால இந்த 3 புருஷருடைய வாழ்க்கையில அவங்க பரிசுத்தமா இருந்ததுனால, வஸ்திரம் சுத்தமா இருந்ததுனால அக்கினி அது மேல பலன் செய்ய முடியவில்லை. அதான் சொல்றேன், எதுவுமே
எந்த பாதையில போனாலும் உங்களை சேதம் இல்லாமல் கர்த்தர் பத்திரமா காத்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நான் யோசித்தேன், உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். போன வருஷத்துல நான் கடந்து வந்த அநேக பாதைகளை யோசித்து பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் யோசித்தேன். ஒவ்வொரு நாளும் உண்மையா உயிர் பிழைத்தேன்னு இருக்குது பார்த்தீங்களா, பாடணும் பார்த்தீங்களா? உண்மையா நான் உயிர் பிழைச்சு நிக்கிறதே கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. எத்தனையோ மரண போராட்டம், ஜீவனுக்கு விரோதமான காரியங்கள்லாம் 2-3 டைம் எனக்கு விரோதமா பயங்கரமா பிசாசு எழும்பி செய்தான். ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோட சமாதானத்தோட நிறைய இந்த இயரெண்ட்ல கூட பயங்கர போராட்டங்கள், சோத்திரம், ஆவிகிற போராட்டங்கள் ஒரு மாதிரி எழும்புச்சு. ஆனால் கர்த்தருடைய கிருபையில பிரைஸ்லா தேவன் என்னை விட்டு விடவில்லை. அவன் காலை இந்த காரியம்லாம் சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். மேல பிரேயர் ரூம் போட ரொம்ப நேரம் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வார்த்தை சொன்னேன், சாத்தானை என்னை தெரிந்து கொண்ட, என் பேர அனிதாவை தெரிந்து கொண்ட கர்த்தர் சாத்தானை உன்னை கடிந்து கொள்வாராக. ஹல்லேலூயா. சோத்திரம். என் பக்கம் எப்பொழுதுமே யார்தான்? என் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. சோத்திரம். நம்ம சொல்லணும், தைரியமா சொல்லணும். சரி, அப்ப ஏன் நமக்கு இந்த மாதிரி முறுமுறுப்பு வருது? இவர்கள் அப்படி அழகா வந்தாங்களே, ஆனா பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கப்பட்டுட்டானே, ஆனால் கர்த்தர் விடலையே. அவர் என்ன பண்ணாரு? சிறந்த வஸ்திரத்தை கொடுத்துட்டார். இப்ப நமக்கும் கொடுத்துதான் அனுப்புவார். சரி, ஏன் நமக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா சோத்திரம், ஜனங்கள் என்ன பண்ணாங்க? முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நமக்கு சில குறைகள் வரும்போது, சில குறைச்சல்கள் வரும்போது, சில தேவைகள் வரும்போது நமக்கு என்ன வருது? முறையிடுற காரியம் வருது. என்ன வருது? ஜெபிக்கிறது வேற, முறையிடுகிறது வேற. புரியுதுங்களா? கம்ப்ளைண்ட் பண்றது வேற. சோத்திரம். ஆருங்க ஆண்டவரே, இவங்கெல்லாம் இப்படி என்ன பண்றாங்களா ஆண்டவரே? சோத்திரம். அதை சொல்ற விதம் ஒண்ணு இருக்குது. இந்த உள்ளத்தை கர்த்தர் பார்ப்பார். சரி, முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் எப்படி இருந்துச்சா? அப்போ நம்ம முறையிடுகிறது, நல்ல கவனிங்க, யாரை பத்தியாவது குறை சொல்றது, பிரைஸ் லார்ட், இல்லைன்னா ஆண்டவரே குறை சொல்றது, இல்லை நம்ம வாழ்க்கையில முறுமுறுத்துக்கிட்டே செய்யறது, இதெல்லாம் கர்த்தருடைய செவிகள் எப்படி இருக்குமா? தூங்குறீங்களா? இப்பயே தூங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி இருக்குமா? பொல்லாப்பா இருக்குமா ஆண்டவர் பார்வையில. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை கேட்ட போது அவருடைய கோபம் மூண்டது. அப்ப நான் உள்ளத்துல பேசினா கர்த்தர் கேட்குமா கேட்காதா? மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? வெளியில சிரிச்சுப்போம், வெளியில நல்லா பிரைஸ் லார்ட் சொல்லிப்போம், வெளியில நல்லா பண்ணிப்போம். ஆனா மனசுக்குள்ள அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட், அவங்க மேல ஒரு குறைபாடு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கர்த்தர் அதை கேட்பாரு. கேட்கும் போது அவருக்கு என்ன வரும்? கோபம் கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை என்ன பண்ணிச்சான்? பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா. அப்ப என்ன வந்துச்சு? பட்சிக்கிற ஒரு அக்கினி இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. உடனே மோசே ஜெபம் பண்றாரு, கர்த்தர் அந்த அக்கினியெல்லாம் நிறுத்துறாரு, இறங்கிறாரு. சரிங்களா? அதுக்கு அடுத்த வசனமா, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். நல்லா கவனிங்க. முதல் காரியம் என்னன்னா, அவங்கள சுத்தி யார் இருந்தாங்கன்னா இச்சை உள்ள ஜனங்க இருந்தாங்க. யார் இருந்தாங்க? இச்சை. இஸ்ரவேல் ஜனத்தை சுத்தி யார் இருந்தா? இச்சைனா பலவிதமான ஆசை. நமக்கு எப்பவுமே நான் சொல்றேன், ஆண்டவர் நமக்கு கொடுத்தது போதும்னு சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது எனக்கு போதும்? ஹல்லேலூயா. எனக்கு கொடுத்துருக்க அந்த வீடு போதும், எனக்கு கொடுத்துருக்க அந்த வாகனம் போதும், எனக்கு கொடுத்துருக்க இந்த ட்ரெஸ்ஸு போதும், எனக்கு கொடுத்துருக்கிற வேலை போதும், எனக்கு கொடுத்துருக்க இந்த சம்பளம், அதை கத்து நமக்கு ஆசை வச்சு நிறைவா கொடுப்பார். ஹல்லேலூயா. நமக்கு இல்லாத ஒன்றை நோக்கி நம்ம ஓடக்கூடாது. ஸோ அதனால நம்ம எப்போ முறுமுறுப்பு வரும்னா, இந்த ஜனங்கள் சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் இப்ப நிறைய பேரு பிரைஸ் லார்ட், நீங்க மற்றவங்களை பார்க்கும்போது பிரைஸ் லார்ட், எப்போ நல்லா கவனிங்க, நம்ம ஏன் முறுமுறுக்கிறோம்னா, பிரைஸ் லார்ட், நம்ம யாரை பார்க்குறோம்? நம்மளை விட நமக்கு இல்லாத ஒன்றை வச்சிருக்கிறவங்க, ஸோ நமக்கு என்ன சொல், நம்மளை விட கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன வந்துடுது? ஒரு இச்சை வந்துடுது. நல்லா கவனிங்க, என்ன வந்துடுது? இச்சை. இந்த இச்சை என்னன்னா, தேவன் நமக்கு அனுமதிக்காத ஒரு காரியத்தின் மேல ஆசை. ஏன் நமக்கு மட்டும் அது இல்லை? அவங்களெல்லாம் அப்படி இருக்குது. பொருள் மாத்திரம் சொல்ல, பொருள் பணம் மட்டும் சொல்ல. சில நேரத்தில் சில பார்ப்பீங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் நமக்கும் ஒன்று இருக்கு, நம்ம வாழ்க்கை. அவங்க பிள்ளைங்கெல்லாம் பார்க்கலாம், கீழ்ப்படிஞ்சு நல்லா படிக்கிறாங்களே, நம்ம பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, கீழ்ப்படி. எதை குறிச்சுமே நான் சொல்றேன், உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் எதை கொடுத்துருக்காரோ அதை வச்சுதான் நம்ம உருவாக்க போறாரு. அதுதான் நமக்கு மகிமையா மாறப்போகுது. ஆமேன். ஸ்தோத்திரம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இல்லாத ஒன்றை பார்த்து நம்ம இச்சித்து அந்த காரியங்களுக்குள்ள போகக்கூடாது. சரி, அப்படி அவங்க போகும்போது நல்லா கவனிங்க, அதை பல ஜாதியான ஜனங்களை பார்த்து என்ன பண்ணாங்களா? இச்சித்தாங்களாம். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேரம் எங்க போயிட்டாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? எகிப்து விட்டு வந்த, அங்க சாப்பிட்டது, அங்க பழகுனது, அங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்கிறாங்க.
இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க ஏன் நம்ம வந்து முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, முதல்ல நமக்கு இல்லாத ஒன்று மற்றவங்க இருக்கும்போது அதை நீங்க ரொம்ப கண்ணோக்கி பார்க்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். அதை நீங்க அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்க்காதீங்க. அதை கண்டுக்காம போங்க. என்ன கர்த்தர் நடத்துறாரு, எனக்கு இது போதும், என்ன ஆசீர்வச்சிருக்கிறார், என்ன அழகா நடத்துறார். அல்லேலூயா. இது இப்படி பார்த்தா என்ன நடக்கும்னா, அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்னா, நம்ம விட்டதெல்லாம் திரும்பி பார்ப்போம். எதை பார்ப்போம்? விட்டதெல்லாம். கர்த்தர் வேண்டாமா மகளே, உனக்கு இது வேண்டாம், மகனே இது வேண்டாம் சொல்லி எதெல்லாம் விட வச்சு கொண்டு வந்தாரோ அந்த பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கும். அல்லேலூயா. பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போகும். என்னத்துக்குள்ள கொண்டு போகும்? பின்மாற்ற எண்ணத்துக்குள்ள கொண்டு போகும். பின்மாற்றத்துல நேரம் போறோமோ இல்லையோ, அந்த எண்ணம் எல்லாம் பின்மாற்றத்துக்குள்ள போக ஆரம்பிக்கும். ஏனென்றால் ஜனங்கள் அதெல்லாம் நினைச்சு என்ன பண்றாங்களா, அழுகுறாங்க. சரியா? வெங்காயம், வெள்ளை பூண்டு இதெல்லாம் நாங்க என்ன பண்றோம், நினைக்கிறோம். என்ன பண்ணாங்க ஜனங்க? ஓடல. நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்கு ஓடல. ஆனா அதெல்லாம் நினைச்சு என்ன பண்றாங்க, அழுகுறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆண்டோட பிள்ளைங்க, தேவையில்லாத நீங்க கண்ணோக்கி பார்க்காதீங்க. உங்களை கர்த்தர் நடத்துறத பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி போயிட்டே இருங்க. கர்த்தர் அப்பப்போ அழகா நம்ம நடத்துவார். அல்லேலூயா. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண, எதுக்குள்ள போவீங்க? பின்மாற்றத்துக்குள்ள போவீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க சொல்றாங்க பாருங்க, நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் அப்புறம் வெள்ளை பூண்டுகள் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. சோ அதெல்லாம் நினைச்ச உடனே உள்ள என்ன பண்ணிடுச்சு? சந்தோஷமே போயிடுச்சு, ஆராதனை போயிடுச்சு, சோத்திரம் போயிடுச்சு, ஜபம் போயிடுச்சு, வேத வாசிப்பு போயிடுச்சு, மகிழ்ச்சி போயிடுச்சு. அப்படியே உள்ள வாடி போகுது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிலாம் வாடி போய் நீ வந்திருக்கிறீங்க? வாடி போய் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? எதையோ நினைச்சு அவங்க மற்றவங்களெல்லாம் பார்த்து, நமக்கு அந்த மாதிரிலாம் லைஃப் இல்லையே, நமக்கு இப்படி இருக்குது அப்படிலாம் யோசித்து ஒரு மாதிரி அதெல்லாம் விட்டுற கூட அப்படியே இருந்திருக்கலாமே அப்படிலாம் சில பழசெல்லாம் நினைச்சு நீங்க எத்தனை பேர் வாடி போய் உட்கார்ந்துருக்கிறீங்க? அல்லேலூயா. சோத்திரம். வாடி உள்ள அவனை பண்ணிச்சா நினைக்கிறோம், வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே. கடைசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, மன்னாவை அசட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதை? மன்னா எது? கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் உன்னை பேசி தேற்றுகிற வார்த்தை, உன்னை ஆதரிக்கிற வார்த்தை, உனக்கு வாக்குத்தத்தம் பண்ண வார்த்தை, இதெல்லாம் என்ன பண்ணிடுறோம் நம்ம? அதை அசட்டை பண்ணி அதை ஒரு மாதிரி அழிச்சு, இந்த மன்னாவை தவிர வேற என்ன இருக்குது, இந்த சர்ச்சை தவிர வேற என்ன இருக்குது, இந்த சர்ச்சு வீடு ஊழியம், இந்த பாஸ்டர் பின்னாடியே போகணும், அவர் கொடுத்த ஊழியத்தையே செய்துட்டு இருக்கணும், இப்படியே தான் போகுது. இது வேற ஆண்டவர் என் தலையில இப்படி கட்டிட்டாரு, இதே தான் அப்படின்னு எத்தனை பேருக்கு இன்னைக்கு ரொம்ப சலிச்சு போய் வந்திருக்கிறீங்க? எனக்கு தெரியும் கர்த்தர் பேசுறாருன்னா கண்டிப்பா அப்படிதான் வந்திருக்கிறீங்க. இதுதான் உங்க வாழ்க்கைய முறுமுறுப்புக்குள்ள கொண்டு போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் என்ன வச்சிருக்கிற ஸ்தானத்துக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த இத்தனை சாரி இல்லைன்னா இத்தனை சுடிதார், இந்த ட்ரெஸ்ஸுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எனக்கு கொடுத்துருக்கிற எல்லாவற்றுக்காக நான் கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்றேன். இதுல நான் சந்தோஷமா வாழ கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? நன்மை செய்து கொண்டே இருப்பார், எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமென். ஸ்தோத்திரம். நான் இன்னொன்னு கவனிங்க. இப்படி நம்ம என்ன பண்றோம்னா, சகிச்சு பொறுத்து சரி தர்க்கம் பண்ணாம அப்படி இறங்கி போயிட்டே இருக்கிறோம்னு வைங்கள, என்னதான் லாபம் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் உங்க கூட இருப்பார், சாத்தான் உங்களுக்கு விரோதம் செய்ய விட மாட்டார், அப்படி வந்தாலும் அவனை கடிந்து கொள்வார். இன்னொன்னு, கர்த்தர் உங்க கூட இருந்தால் நீங்கள் யார் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். அல்லேலூயா. அதே என்னாகமத்துல 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டு ஆரோனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக பயங்கரமா என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. இப்ப கர்த்தர் ஒண்ணு செய்தார் பாருங்க, எல்லாரும் கூப்பிட்டாரு. இந்த பாருப்பா, முறுமுறுக்கிற இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்னாடி பிரைஸ் தி லார்ட், நீங்க யாருன்றதை நான் விளங்க பண்ண போறேன். நான் என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆவது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். போதும். இப்படியாய் நான் இன்னொன்னு சொல்றேன், ஒண்ணு நம்ம முறுமுறுக்க கூடாது, நம்ம தர்க்கம் பண்ணக்கூடாது, நம்ம பொறுமையா போகணும். ஆனா நான் பொறுமையா போறேன், நான் தர்க்கம் பண்ணல, எல்லாம் கரெக்ட். ஆனா மத்தவங்க எனக்கு விரோதம் என்ன பண்ணிட்டே இருக்காங்க? சொல்லுங்க. முறுமுறுக்கிறாங்களே, எனக்கு விரோதம் தர்க்கம் பண்றாங்களே, காரணம் இல்லாம எனக்கு விரோதம் பேசுறாங்களே, இப்படிலாம் பண்ணா கர்த்தர் ஒன்னே ஒன்று சொல்றாரு, நீ பேசாம எப்படி இரு. எல்லாரும் எப்படி இருக்கணும்? சகரியால வாஸ்தவம் எப்படி இருக்கணும்? மௌனமா. மாம்சமான யாவரும் என்ன பண்ணுங்க? மௌனமா இருங்க, சோத்திரம் பண்ணிட்டே இருங்க. நீங்க தர்க்கம் பண்ணாதீங்க, நீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க, நீங்க முறுமுறுத்துறாதீங்க. இப்படி இருக்கும்போது கர்த்தரே என்ன பண்ணாருன்னா, எல்லாரோட கோலை வர சொன்னாரு. எல்லாரோட கோலை எடுத்துட்டு போய் வச்சாங்க, தேவ சன்னிதானத்தை வச்சாங்க. ஆனா அங்க எல்லாரும் ஆரோனுக்கு விரோதம் முறுமுறுத்தாங்க.
ஆரோனுடைய கோல் ஒரே நைட்ல அது பூ பூத்து என்ன பண்ணுச்சா, கோல் துளிர்த்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களே கொடுத்தது. இதை பார்த்த உடனே முறுமுறுத்த அத்தனை பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே பேச முடியாது, சைலண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா இதை செய்தது யாரு? ஒரு நைட்ல நடக்குமாங்க. ஒரு நைட்ல ஒரு கொம்பு, சாதாரண ஒரு கொம்பு என்ன பண்ணுச்சு, துளிர் விட்டு பூத்து வாதுமை பழத்தை என்ன பண்ணிச்சு, கொடுத்துருச்சு. இது எங்க நடக்குமா? இப்படிப்பட்ட காரியங்களே, அற்புதமான காரியங்களே நீங்க யார் என்பதை தேவன் உங்களை விளங்க பண்ணுவார் நீங்க இருக்கிற இடத்துல. ஹல்லேலூயா. அது ஊழியமா இருக்கட்டும், உங்க வேலை ஸ்தலமா இருக்கட்டும், உங்க குடும்பமா இருக்கட்டும், உங்க சொந்த பந்தங்களா இருக்கட்டும், யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா ரெண்டு காரியத்தை கர்த்தர் பேசுற, நீ முறுமுறுக்காத, நீ முறையிடாத, நீ மற்றவங்க காரியத்தை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள ஏங்காத. ஹல்லேலூயா. இப்படி இருக்கும் போது நீ என்ன பண்ணுவேனா, கொஞ்சம் கொஞ்சமா எதை நினைப்ப, விட்டு வந்த பின்மாற்றத்துக்குள்ள போயிடுவ. அங்க போயிட்டு உள்ள வாடி போயிடும். அப்புறமா கர்த்தர் கொடுக்குற வார்த்தை உனக்கு அற்பமா தெரியும், அதை ஏற்றுக்கொண்டு அதன் பலனை பார்க்க முடியாது. இப்படி வாழ்க்கை போயிடும். ஆனால் முறுமுறுக்காமல் தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றையும் சகித்து ஒழுங்கா அக்கிரமம் உனக்குள்ள வராமல் தீட்டு உன்னோட வஸ்திரம் அழுக்கடையாமல் நீ பாதுகாத்துக் கொள்ளும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ யார் என்பதை நான் விளங்க பண்ணுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய கோல் துளிர்க்கும், உன்னுடைய கோல் துளிர்க்கும். நான் உனக்கு கொடுத்த காரியம் நான் தான் உனக்கு கொடுத்தேன், நான் தான் உன்னை நடத்துறேன்றத நிறைய பேர் பார்த்து வாய மூடுவாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ். அப்படி பார்த்தீங்கன்னா யாருமே பேச முடியல. அந்த ஆரோனுடைய கோல் ஒரு நைட்டுல துளிர்த்து வந்தது. மீதி பேரெல்லாம் பேசாம உங்க கோலை வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு மாற்றமும் வரல. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருக்காக ஜீவிக்க உப்பு கொடுத்த உங்களை கர்த்தர் சும்மாலாம் விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மாலாம் பாடுகளை சகிக்கிறோம், எல்லாம் பொறுமையா போறோம். ஆண்டவரே எத்தனை காலம் கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக அதுக்கு ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அந்த பிறகு உங்கள் கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். உங்கள் வலது பாரிசத்துல கர்த்தர் நிற்பார். உங்களுக்கு ஒருவேளை ஒரு சிலர், ஆண்டவரே எனக்கு புரியுதுப்பா, சில இடத்துல நான் புலம்பிடுறேன் ஆண்டவரே, சில இடத்துல நான் இப்படி முறுமுறுத்துறேன் ஆண்டவரே, சில இடத்துல இப்படி நான் பேசுறேன் ஆண்டவரே அப்படி எத்தனை பேர் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு நிக்கிறீங்களோ இந்த யோசுவாவை போல. ஆனால் அநேக அக்கினிக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்துகிறார், சோதனைக்குள்ள கர்த்தர் நடத்துகிறார், போராட்டத்துக்குள்ள கர்த்தர் அனுப்புகிறார். ஆனாலும் பிரைஸ் தி லார்ட், சில இடத்துல பேசிட்டு நான் சகிச்சு கடந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு சில தேவ பிள்ளைகள் இருப்பீங்க. ஆனா இனி வரும் நாட்கள்ல சகிக்கிறது பொறுக்கிறது கம்ப்ளீட்டா செய்யுங்க. அங்க முறுமுறுத்துறாதீங்க, அதை குறிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. கர்த்தர் அதையும் உங்களுக்கு எச்சரிக்கிறார். அதே நேரத்தை கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய அழுக்கு வஸ்திரத்தை இன்னைக்கு நீ மனசார, ஆமாண்டர் நிறைய இடத்துல நான் வெளியில ரொம்ப நல்லவனதான் இருந்தேன், நான் அந்த அக்னியெல்லாம் கடந்து வந்தேன், அந்த சோதனையெல்லாம் கடந்து வந்தது, போராட்டத்தெல்லாம் கடந்து வந்த உண்மைதான். ஆனா என்கிட்ட கொஞ்சம் அக்கிரமா வந்துருச்சு, என் வஸ்திரம் கொஞ்சம் அழுக்கு ஆயிடுச்சு. வெளியில கூட நான் சொல்லனா கூட உள்ளுக்குள்ள நிறைய முறை என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் முறுமுறுத்து நான் செய்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தேவ சமூகத்தை எல்லாரும் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ண போறோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்க கண்ணுக்கு தெரியாம உங்களுடைய ஆவிக்குரிய வஸ்திரத்துல இருக்கிற அழுக்கை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அந்த அழுக்கை பிரைஸ் தி லார்ட் ஒரு பெரிய உரிமையாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வலது பரிசத்தில் நிற்கிற சாத்தானை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில கடிந்து கொள்ள போகிறார். அந்த இடத்துல தேவன் வந்து நிற்க போகிறார், உங்களை வழி நடத்த போகிறார். இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். இன்னும் நம்மளை பிரைஸ் தி லார்ட் நம்முடைய வஸ்திரங்களை தூய்மையாக்கி பிரைஸ் தி லார்ட் தேவனுக்கு முன்பாக மாசற்றவர்களாக, பிழையற்றவர்களாக, கரையற்றவர்களாக நம்மை நிறுத்த வல்லவர் இன்னும் வல்லமையான காரியம் நம்ம வாழ்க்கையில செய்வாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோமா?